எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்க 32வது ஸ்தோத்திரம். 32வது ஸ்தோத்திரம் என்னன்னா, பூதபவ்ய பவன்னாத பவன பாவனோ நலக காமஹ காமகிருத்காந்த காம காமப்பிரத பிரபு. இதான் பூதபவ்ய பவன்னாத பவன பாவனோ நலக காமஹ காமகிருத் காந்த காம காமப்பிரத பிரபு. இது இன்னைக்கு இது எப்படி சொல்லணும்னா, பூதபவ்ய பவன்னாத பவன பாவனோ நலக காமஹ காமகிருத்காந்த காம காமப்பிரத பிரபு அப்படி சொல்லணும். பூதபவ்ய பவன்னாத பவன பாவனோ நலக காமஹ காமகிருத்காந்த காம காமப்பிரத பிரபு. இது சொல்றது இந்த மாதிரி சொல்லணும் அந்த பாட்டை. இப்போ இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். பூத பவ்ய பவன்னாதன்றத பூத பவ்ய பவன நாத அப்படி எடுத்துக்கணும். 4 பூத என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது. பூத என்ன முன்னாடி பாஸ்ட், அது ஒரு அர்த்தம் இருக்கு. பூதன்றது பூதன்றதுக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம பூத உடலுக்கு ஒன்று ஒரு அர்த்தம் இருக்கு. பூதன்றது பாஸ்ட்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பூத பவ்ய பவ்யன்றதுக்கு பணிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்குது, பிரசன்ட் நடந்துட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அதுக்கு பேரும் பவ்யன்னு பேரு. பவ்யன்றது பணிக்கு பணிவு சேவகம் அதெல்லாம் அதுக்கும் பவ்யான்னு பேரு. பவ்ய என்ன பிரசன்ட், இப்ப நடந்துட்டே இருக்கிறது, பிரசன்ட் கண்டினியூஸ்ன்றமே அந்த இது. பூத பவ்ய பவன பவனன்றதுக்கு நடக்க போறது சொல்றதுக்கு பவனன்னு ஒரு பேரு. பவனன்னா காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காத்துக்கு பவனம்னு பேரு, அது ஒண்ணு இருக்கு. காத்துக்கு பவனம்னு பேர் இருக்கு, காத்துக்கும் பவனம்னு பேர் இருக்கு. இங்க இருக்க பவனை இது இந்த நந்தன்றதுக்கு வருது, அந்தன பவன, அந்த காத்துக்கு வருது. பவனன்றது கவனம் யவனம் என்றதுக்கு வருது இல்லையா, அந்த அது 2 சொல்லினா. இது அந்த வேறு நந்தன்றதுக்கு வர்றது அந்தன. பவனன்றது நடக்க போறது, இனிமே நடக்க போறது, ஃபியூச்சர். பூத பவ்ய பவன நாத, நாதன்னா தலைவர், அது தெரியும் இல்லையா. இதுக்கு என்னது, நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது, எல்லாத்துக்கும் தலைவன் நீதான். அதாவது முக்கால நிகழ்வுகளுக்கும் நீதான் தலைவன் அப்படின்றதாக அர்த்தம் இந்த இடத்துல. பூத பவ்ய பவன்னாத பவன இதை பாருங்க. இந்த பவனுக்கு காற்று, இந்த பவனை 2 சுழினா வரணும் அந்த இடத்துல. ஆனா அந்த புக்ல ஒரு நந்தக்கு ஒரு நாதான் கொடுத்துருக்கு, அது இல்லை. பவனன்றதுக்கு 2 சுழினா வரணும். பவனன்னா காத்து, காற்றாய் சஞ்சரிப்பவர்னு அர்த்தம். காற்றாய் சஞ்சரிப்பவர், காத்துலயும் இருக்கார். காத்து மாதிரி எங்க பார்த்தாலும் பறந்து விலாசமா இருக்குது, அதுதான் பவன. பாவனை பாவனைன்றது அதுதான் பவர். பாவனைன்றது நம்மளுக்கு உடம்புக்கு சக்தியை கொடுக்குறது, அதுதான். அந்த காத்து வீசுறது பாவனை. அந்த பாவனைன்னா அந்த காத்து வீசத்துக்கான சக்தி, அதுதான் பாவனை. பாவனைன்றது அந்த காத்து, முதல்ல காத்தா இருக்கிறவர், அடுத்து அந்த காத்து வீசத்துக்கான சக்தியா இருக்கிறவர் அப்படி சொல்லலாம். அது சொல்லும் போதே அந்த காத்து வீசத்துக்கான சக்தியாவும் அவர் தான் இருக்கார், காத்தாவும் அவர் தான் இருக்கார், அந்த காத்து வீசத்துக்கான சக்தியாவும் இருக்கார். நிலை என்ன, நிலையா இருக்கிறது. பவனன்றதுக்கு காத்து வீசத்துக்கான சக்தி, சக்தியாக தேவை. பவன்னா நிகழ்வு, அது ஒரு அர்த்தம் இருக்கு. பவன்னா நிகழ்வு, என்ன காரணம், எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமா இருக்கவர்னு, அதுவும் ஒரு அர்த்தம். இதை பராசரப்பட்டு சொல்றார். பவனன்றதுக்கு பூமியில நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமா இருக்கணும். பவன்னா நிகழ்வு, என்ன காரணம். பவனன்றது சக்தின்னு வருது. அந்த பாவனன்றதையே 2ஆ பிரிச்சுட்டார். பவ ந அப்படின்ற பவனன்றத பாவனன்றத பவனன்னு பிரிச்சு உலகில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமா இருக்கு, எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா நகர்வுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணமா இருக்கிறவர் பராசரப்பட்டு சொல்லிருக்காரு. இது பாவனை ஆதிசங்கரை சொல்லிருக்கார், வீசுவதற்கான சக்தியா விளக்குபவர் அவர் தான். அடுத்தது பாவனோ நலக, நலன் இருக்கு இல்லையா,
உபயோக பாவனோ நல்ல. நான் அதை அப்படி எடுத்துக்கூடாது. பாவனன்றதுக்கு அப்புறம் பாவனோன்னு இருக்கு இல்லையா, இல்ல பாவன அணிலன்னு எடுத்துக்கணும். அனல்ல பாவனோ நல்லன்ற அனல்லன்னு எடுத்துக்கணும். நல்லன்னா நிலையா இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்குது. அனல்னா ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டே இருக்கிறது, எல்லா இடத்துலையும் பறந்து வியாபிச்சிருக்கிறது, அதான் அனலை. எல்லா இடத்துலையும் பறந்து வியாபிச்சு இருக்கிற வெறுப்பவர்னு அர்த்தம். அடுத்தது காமகா. இத வந்து காமகா கிருத்காந்த காமகா கிருத்காந்த காம பிரதப்பிரபு. இதை கொஞ்சம் நம்ம மாத்தி சொல்லணும். அது கரெக்டு தான் அதில் இருக்குது. அதை காமகா காமகிருத்காந்த காம காம பிரதப்பிரபு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே கொஞ்சம் மாத்திக்கலாம். இந்த பிரபுன்றத கடைசியில் வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கணும். காமகிருத் காந்த காமகிருத் காந்த காமப்பிரத காமகா பிரபு அப்படி வச்சுக்கணும். அப்படி நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சரி மீனிங், அதாவது அந்த மீனிங் வந்து லைனா வரும். இல்லாட்டா இதுல வந்து பாட்டுக்காக முன்னாடி கடைசியில வர வேண்டிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போட்டாங்க. இப்ப நம்ம இதை காமகான்றது நான் இதுல இருக்க மாதிரி சொல்லிடுறேன், அப்புறம் அதை சொல்றேன். காமகான்றது வந்து காமகான்றதுக்கு மன இச்சைகளை இதுகளை அழிப்பவன், அதான் காமகான்றது. அதான் காமகான்றது என்னன்னா காம பிளஸ் ஹா. காமன்றது உடல் இச்சைகள், ஹான்னா போக்குறது, அழிக்கிறது, நீக்கிறது. காமகா உடம்புல மனித உடலில் உள்ள காம இச்சைகளை நீக்குபவன் அப்படின்ட்டு. காமகிருத்ன்றது காமகிருத்து. காமன்றதுக்கு வந்து உடல் இச்சைன்னு தெரியும். கிருத்துனா உண்டாக்குறவன், மனித உடல்களில் வந்து அந்த இச்சைகளை உண்டாக்குறவன். விருப்பம்னா ஒண்ணுதான் இல்லை, எது வந்த வேணாலும் பணத்தை அடையிறதும் ஒரு இச்சை தான். ஒரு உடல் இதுக்கு பண்றதும், உடல் சுகத்துக்கு அனுபவிக்கிறதும் இச்சை தான். வேற ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைச்சு போய் சேர்றதும் இச்சை தான். ஆக மொத்தத்துல அந்த காம இச்சைகளை உடம்புல உண்டாக்குறது அவர் தான். இதுல காந்தன்றது வந்து எல்லோரையும் ஈர்ப்பவன். காந்தன்றதே காந்தல்ன்ற மலர் வந்து எல்லாரையும் இது காந்தல் மலர் வந்து தேவலோகத்தில் இருக்குது. அது வந்து எல்லாரையுமே ஈர்க்குமா அந்த மலர். அதனாலதான் அதுக்கு பேர் காந்தல்னே பேர் அந்த மலருக்கு. அந்த மலரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஓடி வந்து போய் எடுத்துமான்னு வருமா, பக்கத்துல போறவங்களை கூட கண்ணை பார்க்க வைக்குமா. அதனாலதான் அந்த மலருக்கு பேர் காந்தல்னு பேரு. அது மாதிரி காந்தன்னா எல்லாரையும் ஈர்ப்பவன். காமன்னா ஆசைகளே உருவமானவன். அந்த காமமே அவர் தான். அதுதான் காமமே அவர் தான். காமமே உருவானவன். காமப்பிரதன்றதுல வந்து காமப்பிரதன்னா கொடுக்கறது. பிரதன்றதுக்கு பேர் வந்து கொடுக்கறது. காமப்பிரதன்றதுக்கு வந்து உங்களுக்கு உடம்புல வந்து காமத்தை கொடுக்கறதே அவர் தான் காமப்பிரத. பிரபுன்னா தலைவன், எல்லாத்துக்கும் தலைவன். இதையே நீங்க கொஞ்சம் மாத்தி இந்த இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த மீனிங்ல உங்களுக்கு அது கரெக்டா வரும். அதாவது காமகிருத காந்த காமப்பிரத காமகா பிரபுன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப காமன்றதுக்கு வந்து காமமே உருவானவன் இல்லையா. அடுத்தது காந்தன்னா எல்லாரையும் ஈர்ப்பவன். அடுத்தது காமப்பிரதன்னா காமத்தை உண்டாக்குபவன். காமமே உருவானவன், எல்லாரையும் ஈர்ப்பவன், காமத்தை உண்டாக்குபவன். அடுத்தது காமகா காமத்தை ஜீவாத்மாக்கள் என்பது அறுப்பவன். அதாவது அவர் தான் காமம், அவர் தான் அந்த உண்டாக்குறது, காமத்தை உண்டாக்குறது அவர் தான். காமத்தை உண்டாக்கி நம்மளுக்கு அதுக்கு இந்த ஈர்க்கிற சக்தியை கொடுக்கறதும், நமக்கு நம்ம ஈர்க்கிற சக்தியை கொடுக்கறதும் அவர் தான். அந்த காமத்தை அழிக்கிறதும் அவர் தான். அதான் கடைசியில காமஹான்னா காமத்தை ஹான்னா அழிக்கிறது, காமத்தை அழிப்பவனும் அவர் தான். இது எல்லாத்துக்கும் தலைவன். பிரபுன்றது வந்து எல்லாத்துக்கும் தலைவன். ஆக காமமே உருவானவன், காமத்தை உண்டாகுபவன், காமத்தால் ஈர்ப்பவன், காமத்தை கொடுப்பவன், காமத்தை ஜீவாத்மாக்கள் வந்து அழிப்பவன். இது எல்லாத்தையும் ஜீவாத்மாவுக்கு பண்றதவர் தான். அதைத்தான் இதுல சொல்லியிருக்கு. காமகா காமகிருத்காந்த காம 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 பிரபு பிரதப்பிரபு அப்படிங்கிறது அதான் இந்த அர்த்தம். இதுக்கு மொத்த அர்த்தத்தை நீங்க வந்து இப்படி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படி பிரிச்சு வச்சுன்னு படிச்சுட்டா உங்களுக்கு வந்துடும், கரெக்டா இருக்கும். பிரபு. இப்ப
இது முடியுது. இன்னைக்கு நம்ம இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்கோம்னு பாருங்க. 32வது ஸ்லோகத்தில் பூதபவிய பவன்னாத 1, பவன 2, நேற்றுக்கு இன்னும் 290 வரைக்கும் பார்த்துருந்தோம். 291 பூதபவிய பவன்னாத, அப்புறம் 291 பூதபவிய பவன்னாத, 292 பவன, 293 பாவனை, 294 அணில அனல, 295 காமகா, 296 காமகிருத், 297 காந்த, 298 காம, 299 காமப்பிரத, 300 பிரபு. அப்ப எத்தனை ஆச்சு? 291 இருந்து 300 11 தான் 10 இல்லையா? 290 இருந்து 300க்கு வந்து 10. ஆக இன்னைக்கு வந்து 10 சகசநாமத்துல 10 நம்ம தெரிஞ்சிருக்கோம். 32வது ஸ்லோகத்துல இது வரைக்கும் இப்ப 300 ஸ்லோகம் சரியா போச்சு. 32 ஸ்தோத்திரத்துல 300 பேர் வந்துருக்கு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது 708. தேங்க்யூ. அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.